வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கும் வந்து ஒரு அர்ச்சுனா அண்ணா சம்பந்தமான ஒரு வீடியோ தான். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு 29ஆம் தேதி அண்ணா வந்து ஒரு விளக்கமறியல் ஒன்று போயிருந்தது. இன்றைக்கு அவருக்கு வந்து புனை கொடுத்து விட்டாச்சு. ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, பார்த்துருப்பீங்கள நம்புகிறேன். எப்படி என்று சொன்னால், அண்ணா வந்து இப்போ 2 பக்கத்தின் விளக்கம் எடுத்தா போல் இப்போ லோயர் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இல்லை இவரை திருப்பி ரிமாண்ட் பண்ணணும், இவரை அடைக்கணும், இவர் ஒரு குற்றவாளி என்று சொன்னால் போல். அப்போ போலீஸ் தரப்பில் கேட்குறான். போலீஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணுமா, விளக்கமறியலுக்கு நாள் வேணுமான்னு கேட்டாப்போல் போலீஸ்காரர் சொல்லிக்கணும். இல்லை அவர்கிட்ட எடுக்க வேண்டிய விஷயமெல்லாம் எடுத்துட்டான், அவருக்கு புனை கொடுக்கலாமென்று சொல்லி உடனே புனையும் கொடுத்து அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்த வீடியோ தான் அதில் பார்த்துருப்பியல். அதோட அண்ணாண்ட வந்து ரைவல் அவர்கிட்ட வந்து பிஸ்டல் வந்து கோட்ஸால் வேண்டப்பட்டிருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னால், அது வந்து ஒரு குற்றச்செயலுக்கு தூண்டுதலாக இருந்ததுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்ததால் அவர்கிட்ட பிஸ்டலை வந்து வேண்டியிருக்கணும். அண்ணாண்ட லைசன்ஸு கேன்சல் பண்ணப்படலை. அது சரிதானே, அதுகளையும் விளக்கமாக சொல்லிடணும். லைசன்ஸ் ஏன் கேன்சல் பண்ணப்படலைன்னு சொன்னால், அது வந்து அரசாங்கத்தால் இவருக்குன்ற ஒரு பாதுகாப்புக்கு உரிய இதாக கொடுத்தபடியாக இனி அது சம்மந்தமான வேறு விஷயங்களை பார்த்து தான் அது சம்மந்தமாக இதாண்டுக்கிறோம். இப்போ வந்து ஒரு இப்போ அந்த ஆயுதம் அண்ணா கையில் வச்சிருந்தேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணின அந்த இதுக்குத்தான், அது சம்மந்தமாக கூப்பிட்ட இதுக்காகத்தான் அந்த ஆயுதம் அங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வெகு விரைவில் அண்ணா கைக்கு வந்துடும். வந்தோடனே இருக்கா எடுத்தொருக்கா கையில் அண்ணா இருக்கா காட்டுங்கன்னு சொன்னால் அண்ணா காட்டும். சரியா? மற்றது இன்றைக்கு பார்த்தேன், நான் நிறைய பேர்ட்ட இதுகளை தட்டி பார்த்தேன். பாருங்க இவ்வளோ வன்மத்தை கக்கி கொண்டு இருந்திருக்கிறாங்களண்டு. இன்றைக்கு பார்த்தேன் அண்ணா ரிலீஸ் ஆகினது. அண்ணா வந்து புனேயில் வந்த விஷயத்த வந்து ஒரு 2-3 அண்ணாவை பிடிச்ச உறவுகளும் ஒரு சில மீடியாக்களும் தான் சொல்லி இருக்குது. இந்த விஷயத்தை வந்து வெளியில் தெரிவித்து கொண்டிருக்கணும். இதே அண்ணா அந்த பிஸ்டல் எடுத்தது கையில் சுட போனதுன்ற விஷயத்தை வந்து இந்த இவ்வளோ மீடியாக்கள் வந்து தப்பாக போட்டு கொண்டு இருந்தது. அந்த துண்டை அவர் கதைக்கிற மட்டும் துண்டாக போட்டு கொண்டிருந்தது. அங்கால அந்த பெண்கள் கதைச்ச விஷயத்தை எல்லாம் போடாமல் துண்டாக போட்டு கொண்டிருந்தது. இப்போ அண்ணா வந்துடுத்தானே, அண்ணாண்ட கையில் வீடியோக்கள் முழுமையாக இருக்கும். இனி அண்ணா அந்த வீடியோக்களை வந்து ஒவ்வொன்றையும் மக்கள் பார்வைக்கு விடுவேர். சரியா? விடக்குள்ள இனி மக்களாகிய நீங்கள் பார்த்து உணர்ந்தா சரி, இதில் என்ன உண்மை என்ன பொய் என்று சொல்லி. சரியா? அதுதான் நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்டிருந்தேன் நான். மற்றது எனக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து கோல் எடுத்துக்கொண்டே இருந்தது. இப்படி தம்பி அர்ச்சுனா அண்ணா வந்துட்டுது பிரச்சனை இல்லை தம்பி என்று சொல்லி அவ்வளோ உறவுகளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ அண்ணாவில் பாசமாக இருக்கிற எந்த குணமும் தெரியும். அண்ணா வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் வந்து இப்போ தம்பி உங்கள் என்னடா நிலவரம்னு கேட்குறத விட எனக்கு அங்கே இருந்தே கோல் பண்ணி சொல்லுவேன், தம்பி இப்படி நாங்கள் கதைச்சினாங்களோ அண்ணா வந்துட்டுடா பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? அண்ணாவை வந்து 2 நாள் விளக்கமறியல் வைக்க எனக்கு மனசில் தோணின விஷயம், இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு அற்ப பிரச்சனை. இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு ரிமாண்ட் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இது கூப்பிட்டுட்டு 29ஆம் தேதி புனேயில் விடுறது தான். அது இயல்பாக ஸ்ரீலங்காவில் நடக்கிற சட்டத்திட்டத்தை சரியாக நாங்கள் கண்காணித்து வந்தாலே இங்கே நடக்கிற பிரச்சனைகளை ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், கதைச்சிட்டு போகலாம். ஒரு சில பிள்ளைகள் பொய்யலை சொல்லி வீடியோ போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது வந்து
சரியாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வாரது. மற்றும்படி உண்மையிலேயே ஒரு மீடியான்றது வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் சரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றது வந்து என்னுடைய ஒரு அபிப்பிராயம், என்னுடைய ஒரு நீண்ட நாள் நான் பார்த்து வந்த ஒரு 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 விஷயம். அப்போ அதுதான் நான் அந்த மீடியாக்காரரை பக்கண்டு எனக்கு அந்த ஒரு ஏன்னு சொன்னால் ஒரு சரியாக ஆராய்ஞ்சு நல்ல நல்ல விஷயங்களை போடுங்கோ, மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயமாக சேரட்டும் அப்படின்றதான் நான் ஆசைப்படுறேன். இப்போ இப்படி தானே எங்கட விரோதத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோக்காண்டி மீடியா பாவிக்கக்கூடாது. உண்மையிலேயே மீடியான்ற வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குற ஒரு விஷயம். அதில் இப்போ இப்படி தானே நடந்த பிரச்சனையை ஃபுல்லாக போட்டுருக்கிறான். ஃபுல்லாக போட்டால் கூட அதில் யார் எதில் சரி எதில் புள்ளையன்னு சொல்லி மக்களே அதை பார்த்து புரிஞ்சு கொள்ளுவினோம். இப்போ புள்ளையான விஷயத்தை கட் பண்ணி போடையக்குள்ள ஒரு நல்ல மனிதரை கொண்டு போய் கெட்ட மாதிரி காட்டுது அந்த மீடியா. விளங்குதா? நான் அதைத்தான் அதில் புரிய வைக்க வந்தேன். என்னென்னு சொன்னால் இப்போ 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 நல்ல விஷயமா இருந்தானே கெட்ட விஷயமா இருந்தானே முழுசாக போடுங்க, ஒருத்தருக்கு சார்பு இல்லாமல் ஒரே தரமாக போடுங்க, ஒரு இதாக போடுங்க. அப்படி தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு மீடியா வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை நாங்களும் நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லித்தான் நான் கேட்டுக்கொள்கிறது. மற்றது இப்போ 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 என்ன தம்பி நீ அர்ஜுனாக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணி நீ வீடியோ போடுறான்னு கேட்டால் அப்படி இல்லை. எனக்கு அவரை பிடிக்கும். அவர் ஒரு தவறு செய்தால் கூட நான் அதை தட்டி கேட்பேன். இப்போ நான் தட்டி கேட்கல அவருக்கே விளங்கும் நான் ஏதோ ஒரு தப்பு செய்தபடியாக தான் இவன் தம்பி கூட இந்த விஷயத்தை எடுத்து கதைக்கிறான், இந்த விஷயத்தை கேட்குறான், அப்போ இதில் ஏதோ ஒரு தவறு இருந்திருக்குன்னு சொல்லி அவர் அதை உணர்ந்து அதுக்கு அவர் வந்து அதை வந்து மாற்றி அமைச்சு அவர் ஒரு நல்ல ஒரு இதாக பயணிக்கிறது தான் அண்ணாக்கு பிடிக்கும். அப்படி தான் இப்போ நான் அதுதான் சொல்ல வாரது. மற்றும்படி இந்த மீடியாவை வச்சு இவர் கூட அவர் கூட அது நல்லம் இது நல்லம்னு சொல்ல நான் பாறையில் நல்ல விஷயத்தை நல்ல ஒரு இதில் கொண்டே சேர்க்கணும். நிறைய மக்கள் பார்க்குறேன். இப்போ எப்படி தானே மக்கள் முட்டாள் இல்லை தானே, எவ்வளவு மக்கள் வந்து பாவம் இந்த ஃபோனில் மீடியாக்கள் இதுகளை பார்த்துட்டு எது உண்மை எது பொய்யான்னு தெரியாமல் கூட கலங்கி நிற்கிதுகள். இப்போ அர்ஜுனா நான் அரெஸ்ட் பண்ணினேன்ட்டு சொல்லி போட்டதோடையே நிறைய உறவுகள் எனக்கே ஃபோன் பண்ணினேன். என்ன தம்பி இப்படியா, என்னடா அவங்க நடக்குது, என்னடா நீ ஒன்றும் போடையிலே, என்ன நடக்குது, என்ன பிரச்சனைடான்னு சொல்லி எவ்வளோ பேர் கலங்கி எனக்கு ஃபோன் எடுத்து கேட்டு. அப்போ நான் சொன்னேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுனேன். உடனே நான் சொன்னான் பொறுங்கோ, இது இப்படி தான் பிரச்சனை, இது வந்து பெரிய அளவில் பாரதூர பிரச்சனை இல்லை, இது அண்ணா இதை நோமலை இது அண்ணா வந்து சும்மா என்னென்னு சொல்கிறது சின்னி விரலால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்போ இந்த 10 விரலில் இருக்கிற விஷயத்தில் இந்த சின்னி விரலால் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ரிமாண்ட். அண்ணாவே பார்த்து கொள்ளும். சரியா? இப்போ இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வருமா இருந்தால் உண்மையிலே நான் எல்லாம் போவேன் கண்டிப்பாக போவேன். இதெல்லாம் சின்ன பிரச்சனை. எங்களுக்கு இங்கே இதெல்லாம் இயல்பாகவே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து எங்களுக்கு அது பழகிட்டுது. அதை புதுசாக ஒரு நபர்கள் பார்க்கக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியும். சரியா? அப்போ அண்ணா வந்து எந்த கெட்ட வழியிலையும் போகாது. அண்ணா அப்படி ஒரு கெட்டவராக இருக்கணும்னு நினச்சால் இந்த அரசியல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காது. அந்த ஆள் வந்து பேசாமல் இந்த வெளிநாட்டு பக்கம் அங்கேயும் போய் நல்லா இருந்திருக்கும். என்ன செய்கிறது, வந்துட்டார், காலை வச்சுட்டார். இனி வந்து இது வந்து ஒரு முள்படுக்கை. இதில் என்னென்று பயணிக்கணும், என்ன செய்யணும், எப்படி இதை காய் நகர்த்தணும்னு சொல்லி அண்ணா இனி எடுக்க போகிற சில முடிவுகள் தான் அதை தீர்மானிக்கும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ அண்ணாக்கு இது வந்து இப்போ இந்த ரிமாண்ட் வந்து ஒரு அனுபவம். ரைட், இந்த விஷயத்தை வந்து நான் இப்படி கையாண்டா இதுக்கு இப்படி செய்கிறாங்க என்ன சொல்லுங்க பாப்போம். அண்ணாவே எமோஷ்னலாக ஒரு தூண்டி அண்ணா வந்து உண்மையிலே ஒரு வெளிப்படையான ஆள். என்ன பிரச்சனை என்றாலும் நேரே செய்யக்கூடிய ஒரு ரெண்டபடியாக அவரை வந்து கொஞ்சம் இப்படி யாரும் சுரண்டி விட்டா அர்ஜுனா இப்படி செய்யுமன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியுது, அண்ணாண்ட எதிராளிகளுக்கு தெரியுது. அப்போ இந்த விஷயத்தில் இருந்து அண்ணா கடைப்பிடிக்கும், கொஞ்சம் பொறுமைப்படும். அண்ணா ஏற்கனவே நிறைய விஷயத்தில் வந்து பொறுமையாக இருந்து அண்ணா சரியாக கஷ்டப்படுது. அண்ணா வந்து ஒரு தடவை மதிக்காமல் பேசின காலத்திலெல்லாம் வந்து ஹாப்பியாக தெரிஞ்சுது. சரி இனியே இல்லை, நான் மக்களுக்காக நான் மக்களோட பயணிக்கணும், மக்களை நான் பேசக்கூடாது, மக்களை அரவணைக்கணும், அன்பாக பார்த்து கொள்ளணுமென்று அண்ணா யோசித்து வரும்போது அண்ணாக்கு அடி மேலே அடி விழுகுது. சரியா? அண்ணா வந்து தண்டை வாழ்லையே சும்மா தண்டை இஷ்டத்துக்கு இருக்கேக்குள்ள எவனும் அண்ணான்ற பக்கம் இதண்டேல. அண்ணா வந்து மக்களால் ஈர்க்கப்பட்டு மக்களோட ஒன்று சேர்ந்து பயணிக்கணுமென்று ஆசைப்பட்டு அண்ணா இறங்கேக்குள்ள
மற்ற 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 தெரிந்தானே வெள்ளை வேட்டிக்காரர்கிட்ட சித்து விளையாட்டுகள் வந்து இறங்கிடுது. அவங்க இனி காய் நகர்த்த வலிக்கிட்டாங்களேன்னு சொன்னால் அண்ணாவும் இனி அலர்ட்டாக எந்த காய் எங்கே வைக்கணும் என்ன செய்யணுமென்று அண்ணா முடிவு எடுத்துடும். கண்டிப்பாக இரவுக்கு அண்ணா வீடியோ போடும். அந்த வீடியோவில் தான் நிறைய விளக்கமாக தெரியும், விளக்கமான விஷயங்கள் நிறைய வெளியில் அண்ணா வெளிப்படையாக சொல்லும். அண்ணா இது இப்படி என்ன நடந்துன்ற வரைக்கும் அண்ணா கதைக்குமென்று நான் எதிர்பார்த்துருக்கிறேன். அந்த வீடியோ வந்த உடனே நான் அதுக்கு ஒரு பதில் என்ன மாதிரி அண்ணாண்ட இதுகள் என்ன மாதிரி இருக்குன்றதை நான் பார்த்துட்டு நான் கதைப்பேன். மற்றது நான் உண்மையிலேயே கொஞ்சம் அந்த வேதனைப்பட்டேன். நான் என்னடா மக்களுக்கு நல்லது செய்ய வந்த ஒருத்தனுக்கு இப்படி எதிராளியில் புலை இருந்தும் அண்ணாவை ஒரு குற்றவாளியாக பார்க்குறாங்களே எல்லாருமென்று சொல்லி நான் கவலைப்பட்டிருந்தேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செய்ததில் எந்த ஒரு தப்பும் இல்லை, 100% அது சரியென்று தான் சொல்லுவன். தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த ஆயுதத்தை வேண்டினவர். அதுக்காக தான் அவர் அதுவும் வச்சிருக்கிறார். சும்மா அவர் அதை சும்மா வச்சு கொண்டிருக்கிறவங்க வேண்டேல. சரியா? அதை ஞாபகம் வச்சு கொண்டா சரி எல்லாரும். பிறகு சொல்கிறேல நானும் மக்கள் பக்கத்துலேருந்து பெருட்டுறேன்னு சொல்லி வாரையில் அப்படி எல்லாம் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு கருத்து சுதந்திரம்ன்றது வந்து இலங்கையில் இருக்குன்னு நம்புகிறேன். அதால் தான் நான் இந்த வீடியோக்களை வந்து இப்படி கதைக்கிறேன். அப்படி கருத்து சுதந்திரம் இல்லையென்று சொல்லி என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அண்டையில் இருந்து நான் அந்த வீடியோக்கள் இப்படி கதைச்சி வீடியோ போடுறதை விட்டுருவேன். சரியா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.